ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து சுமங்கலி பிரார்த்தனை டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து சுமங்கலி பிரார்த்தனையோட பார்ட் 1 வீடியோ. நிறைய பேர் சுமங்கலி பிரார்த்தனை போடுங்க, வீடியோ வந்து ஏன் வரல, ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறமா பேசி போடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப சாரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பிரார்த்தனை பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அப்படியே கோலத்துலேருந்தே இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து சுமங்கலி பிரார்த்தனை டே. ஸோ இந்த சாரி வந்து கட்டியிருக்கேன். எனக்கு வந்து ஒன்று மடியாக கட்டணும், இல்லைன்னா புதுசு கட்டணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட உபநயனம்க்கு சுமங்கலி பிரார்த்தனை அதை இப்போ தான் வந்து கட்டுறேன். அப்போ வந்து எல்லாருக்கும் சாரி எடுத்தப்போ இந்த காட்டன் சாரி வந்து எடுத்தேன். இதை அப்படியே வச்சுருந்தேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் நெக் போட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த சாரீ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. நான் மட்டும்தான் குளிச்சிருக்கேன். இன்னொரு பையன் நல்லா கிளம்பி வரட்டும், அப்புறமா இங்கே வந்து சமையலுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இன்னொரு சரண்யாவோட சித்தி. ஸோ அவங்க வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே ஊற வச்சுட்டோம். இது வந்து தேவையான பருப்புக்கு, அதுக்கப்புறமா வந்து வடக்கி ரசத்துக்கு. ஆமாம், வந்துட்டாங்க பசங்க போட்டு. ஷேஸ் பேக் இது எடுத்து வச்சிங்களா? ஏண்டாப்பா இது அகலம் சும்மா இது எது போலியா? சக்கரையும் போடலாம், போலியும் வந்து உப்பு போடலாம். என்னமோ ஞாபகத்தில் உப்பு எடுத்துட்டு சும்மா பெஞ்ச் பண்ணி வச்சுருவா. சும்மா பண்ணி வச்சுனா நீங்கள் அதை கிராப் பண்ணிங்க. வடைக்கு மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம். மற்ற வேலை எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. இன்னொரு ஹெல்ப்பருக்கு ஒரு மாமியும் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்க சமையல்லாம் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து சும்மா தொடங்கி வந்து வைக்கிறோம். இப்போ இனாகுரேஷன் மட்டும் பண்ணி வைக்கிறோம். என்னென்ன மெனு இதில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நானும் சித்தியும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். இது சமைக்கணும் அப்படின்ட்டு. காய் மட்டும் நம்ம முதல் நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நான் தான் குக் பண்ணுறதா நான் யோசித்து வச்சுருந்தேன். சரி, இவ்வளோ பேருக்கு தானே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. ஐட்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி நமக்கு வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். சுற்று வேலை பார்க்குறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். மெயின் வந்து குக்கிங் தான் இதில் மெயின். ஸோ அது வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். சித்தி வந்து நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப்புக்கு வந்து இன்னொருத்தவங்களை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருக்காங்க, லாவண்யா, வேம்பு, அம்மா எல்லாருமே இருக்காங்க. சுமங்கலியாக உட்காரவங்கள நம்ம வேலை வாங்க முடியாது. அம்மா வந்து சுமங்கலியாக உட்காடுறாங்க. ஒரு 5 பேரில் அம்மாவும் ஒருத்தவங்க. 5 பேர் வந்து சுமங்கலி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா 6வது தான் இன்னொருத்தவங்களும் ஆட் ஆனாங்க. வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள உட்கார வைக்கணும். ஸோ அவங்களுக்கு எடுக்கிற அந்த புடவையை தான் சுவாமிக்கு வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் நமக்கு இந்த சுமங்கலி பிரார்த்தனை நெருங்க ஒரு சில பேர் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நான் திரும்ப போய் புடவை வாங்கிட்டு வர்றது, சுவாமிக்குன்னு வந்து வைக்கணும் இல்லையா, அந்த புடவையை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் வந்து தெரிய வந்தது. ஸோ அந்த சாரியை வந்து வீட்டு பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 6 பேராக நம்ம சுமங்கலி உட்கார வைக்கக்கூடாது. அப்புறம் மொத்தம் ஒரு 7 பேர் சுமங்கலி இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எதுவுமே வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் முதல் கல்யாணம், பூநாள் கல்யாணம் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பயம் இருந்தது தான். நம்ம எல்லாரையும் ப்ராப்பராக கூப்பிடணும், எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், நான் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு தான் மைண்டில் இருந்தது.
அப்புறமா கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது அப்படியே வளர்ந்து இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை நம்ம கிராண்டாகவே பண்ணிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பசங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு அதெல்லாம் லாவண்யாவும் வேம்புவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வேலையும் ஒருத்தவங்க பண்ணும்போது எல்லா வேலைகளுமே ஆள் இருந்தது, ஆனால் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேக்காய் வச்சு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க. அதனால் அம்மா வந்து வீட்டுக்கு வந்து தான் கிளம்புறாங்க. அதனால் அம்மாவுக்கு காலையிலே நான் வந்து லைட்டாக எண்ணெய் வச்சு விட்டு அதெல்லாம் பண்ணேன். வேம்புவும் லாவண்யாவும் இங்கே சுவாமிக்கிட்ட வைக்க வேண்டிய புடவை எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ இன்னொரு புடவை வந்து வாங்கியிருந்தேன், அது வந்து சுவாமிக்கிட்ட வைக்கணும். ஸோ அது வந்து அலங்காரம் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து கண்ணாடி வளையல் அப்படியே செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு, சாரீ செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன், நல்ல காட்டனாக. ஸோ அது கட்டிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சுவாமிக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம அழகாக அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. சமையல் வேலை வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஐட்டம் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும், அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கணும், வர எல்லாருமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் இல்லையா. அதனால் ஸோ அந்த சமையல் வேலை வந்து சித்தி பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த சுவாமிக்கிட்ட இருக்கிற வேலை எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். என்னோடய வேலை மெயினாக என்ன அப்படின்னா கோலம் போடுறது வாசலில், அப்புறம் சுவாமிக்கிட்ட. ஸோ எல்லாமே போட்டு வச்சாச்சு. 2 விளக்கு, நல்ல பெரிய குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட சூப்பராக நாச்சியார் கோயில் விளக்கு இருக்குது. அந்த விளக்கு தான் வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை ஏற்றி வச்சோம் அப்படின்னாலே ரொம்ப அம்சமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த 2 விளக்குக்கு தான் நான் நவராத்திரி அப்போ பார்த்திங்கன்னா புடவை கட்டி அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் நம்ம வச்சுக்கலாம், சும்மா ஏற்றாமல் அழகாக அலங்காரம் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம விளக்கேற்றியும் வச்சுக்கலாம். அதை ப்ராப்பராக வந்து அதுக்கு ஒரு லிக்விட் இருக்குது, அதனால் நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நான் எடுத்து கீழேயே வச்சுடுவேன். அது செம்ம வெயிட்டாக இருக்கும் இந்த விளக்கு. ஸோ லாவண்யா வந்து சுவாமிக்கிட்ட கொஞ்சம் எல்லா டெக்கரேஷனும் பண்ண ஆரம்பித்தா. பசங்க எல்லோரும் சேர்ந்துட்டாங்களா, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் எப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நல்லா கிராண்டாக பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லா பசங்களும் வந்துடுவாங்க இல்லையா, அதனால் அது எப்பயுமே கிராண்டாக ஆகிடும். ஸோ இங்கே சமையல் கட்டில் பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்தது. ஃபைனலாக நானும் ஒரு சுமங்கலியாக ஆட் ஆன் ஆகிட்டேன். ஏன்னா மொத்தம் 8 பேர் வராங்க. ஸோ 8 பேராக இருக்கக்கூடாது, ஒத்தப்படையில் தான் இருக்கணும். 9வது எனக்கு அந்த புடவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நானும் இப்போ வந்து பம்பர் ப்ரைஸ் திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்புன்னு வாங்கல, அந்த மாதிரி திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு. ஸோ இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கிட்ட வைக்கிற புடவையை ஒரு மாதிரி சுற்றி அழகாக அம்மன் முகம் மாதிரி அதை அப்படியே சுருட்டி வச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பண்ணும்போது. இவங்க யாருன்னா சித்தியோட ஃப்ரெண்டு லதா மாமின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் வந்து குக் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், ஒரு 20 பேர் 25 பேர்னால் அவங்க சூப்பராக குக் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நம்பரையும் வந்து தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். அவங்களுக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க சுற்றி வைக்கும்போதே அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க சொல்ல நான் பண்ணேன். அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது வந்து அம்பாள் இல்லையா, அந்த புடவை வந்து அம்பாள் மாதிரி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சௌரி குஞ்சலம் எல்லாமே வச்சுருக்கேன். நம்ம நவராத்திரி வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நான் அம்பாள் மாதிரி புடவையை சுருட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஃபேஸுக்கு வந்து பொட்டு வச்சு, அப்புறமா மையெல்லாம் வச்சு, நெக்லஸ்ஸு வளையல் நம்ம எப்படி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சாச்சு. ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்ஷித்துக்கு பூனல் போடும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எல்லாமே நான் இன்னுமே ப்ரிப்பேர்டாக இருப்பேன். இந்த ஃபங்க்ஷனுக்கே நிறைய ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு சிலதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சமையல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு. சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சித்தி. அவ்வளோ ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சுமங்கலியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் வரவேற்கிறது, ஸோ அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ என் தம்பி வந்து என்னை அப்படியே ஏதாவது கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான். என்ன இப்படி இருக்கா, என்ன மடிசார் கட்டலையா, அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் மடிசார் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுத்தது. லாவண்யா, வேம்பு, அப்புறமா எல்லாருமே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அவங்களாம் வந்துட்டாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும். அவங்களாம் இருந்தாலே எனக்கு வேலை செய்கிற அந்த ஒரு இதுவே தெரியாது. ஒரு வேலையும் அப்படியே அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போது ஒருத்தருக்கும் தனித்தனியாக கோலம் போட்டு அது மேலே இலை வச்சு அதுக்கப்புறம் தான் உட்கார வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சமையலோட இந்த பார்ட் 1 வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 சுமங்கலி பிரார்த்தனை வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.